தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய பகவத்கீதையின் கருத்துரை என்ற நூலிலிருந்து இன்றைய நிகழ்வில் பகவத்கீதையின் நிறைவாக உள்ள 18ஆம் அத்தியாயத்தின் கருத்துரையை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். எந்த காரணத்தை கொண்டும் சேவை, ஈகை, தவத்தை புறக்கணிக்க கூடாது. விடுதலையை அடைவிக்கும் துறவு தன்னலம் மிகும் செய்கைகளின் துறவே ஆகும். ஆசை வெறுப்பின்றி பிரதிபலனை எதிர்பாராத நிலையில் நான் இதை செய்கிறேன் என்ற எண்ணமின்றி செய்யப்படும் கடமை சாத்விகமானது. பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யப்படும் செயல்கள் ராஜசிகமானவை. பிறருக்கு இன்னல்களை உண்டு பண்ணும் செய்கைகள் தாமசிகமானவை. எப்பொழுதும் சாத்விக செய்கைகளையே மேற்கொள்ளுங்கள். நன்மை, தீமை, பயம், பயமின்மை, அடிமைத்தனம், விடுதலை இவற்றை பிரித்தறியும் புத்தி சாத்விகமானது. நன்மை தீமையை தரம் பிரித்தறியாத புத்தி ராஜசிகமானது. நல்லதை கெட்டதாகவும் தீயதை நல்லதாகவும் கொள்ளும் புத்தி தாமசிகமானது. சாத்விக புத்தியை வளருங்கள். பிடிவாதமாக ஒரு காரியத்தை பற்றி நிற்கும் உறுதியும் 3 விதமாக உள்ளது. அசைக்க முடியாத உறுதிப்பாட்டுடன் தியானம், மனவடக்கம், புலனடக்கம் இவற்றை அபியசிப்பது சாத்விகமானது. அறம், பொருள், இன்பம் என்னும் புருடார்த்தங்களை ஆசை மிகுந்த நிலையில் இறுகப் பற்றி நிற்பது ராஜசிகமானது. எந்த உறுதிப்பாடு மூடனை உறக்கம், பயம், ஏக்கம், இருமாப்பு இவற்றில் நிலைக்கச் செய்கிறதோ அது தாமசிகமானது. சாத்விக உறுதிப்பாட்டையே மேற்கொள்ளுங்கள். முதலில் துன்பத்தை கொடுத்தாலும் முடிவில் பெரும் நன்மையை விளைவிக்கும் இன்பமே சாத்விகமானது. ஆத்மீக பயிற்சிகள் இந்த பிரிவை சார்ந்தவை. ஆரம்பத்தில் சந்தோஷத்தை போல் தோன்றி அந்தத்தில் அதிவிஷமாக முடியும் புலன்வழி இன்பம் ராஜசிகமானது. முதலில் சோம்பல் மயக்கத்தால் சித்தரிக்கப்பட்டு நடுவிலும் முடிவிலும் மயக்கத்தை அளிக்கும் இன்பம் தாமசிகமானது. சாத்விக இன்பத்தையே நாடுங்கள் என்று கூறி 18ஆம் அத்தியாயத்தின் கருத்துரையை நிறைவு செய்கிறார். இதுவரை கூறிய பகவத்கீதையின் சாரத்தையும் கூறுகிறார். உயரிய தூய புத்தியை வளருங்கள். சாத்விக உணவை உட்கொள்ளுங்கள். புனித இடங்களில் வாசம் செய்யுங்கள். புலன்வழி அனுபவத்தை வெறுத்து ஒதுக்குங்கள். மனதையும் பொறிகளையும் அடக்கி நிறுத்துங்கள். மனோ வாக்கு காயத்தை கட்டுப்படுத்தி வையுங்கள். வைராகியத்தை வளருங்கள். எப்பொழுதும் கடவுளையே நினைந்து நில்லுங்கள். ஆணவம், ஹிம்சை, இருமாப்பு, காமவிகாரம், கோபம், பேராசை முதலிய தீய பண்புகளை தவிருங்கள். யான் எனது எனும் செருக்கை போக்கடியுங்கள். நீங்கள் கடவுளுடன் ஒன்றாகி விடுவீர்கள். பிறகு நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள். ஆசைகள் உங்களை துன்புறுத்த மாட்டா. எல்லா உயிர்களையும் ஒரே ஆத்மனாக நீங்கள் கண்டுகளிப்பீர்கள். உங்களிடம் சீரிய கடவுள் பக்தி தானாகவே தோன்றி நிற்கும். நீங்கள் அவரை நன்கு அறிவீர்கள். உலக நன்மைக்காக உங்கள் கடமையை சரிவரச் செய்து வந்தால் நீங்கள் நாளடைவில் ஆண்டவனின் ராஜ்யத்தை அடைவது திண்ணம். பகவானின் உபதேசங்கள் முடிவானதாகும். கடைசி 2 அடிகள் உங்கள் இதய பலகையில் நன்கு பொறிக்கப்பட வேண்டியவை. மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே. உங்கள் மனதை கடவுள் பால் வைத்து அவரிடம் பக்தி பூண்டு அவரையே வழிபட்டு வர வேண்டும். இங்ஙனம் செய்தால் நீங்கள் அவரை அடைவது உறுதி.
இதுவே அவரது உறுதிமொழி. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. பரிபூரண சரணாகதி அடையுங்கள். உங்கள் கடமைகளையெல்லாம் அவரிடம் அர்ப்பணம் செய்து விடுங்கள். அவரையே சரணடையுங்கள். பாவங்கள் அனைத்தினின்றும் உங்களை அவர் விடுவிப்பார். எனவே வருந்தாதீர்கள். கடவுளின் திரு அவதாரமாக கருதப்படும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் சொற்பொழிவு இத்துடன் முடிவடைகிறது. கடவுள், உலகம், மனிதன் இம்மூன்றுடைய தன்மைகளை அர்ஜுனன் தெரிந்து கொண்டான். அவனது மயக்கம் தெளிந்து விட்டது. போர்க்களத்தில் நின்ற அத்தனை பேரையும் காலனாக கடவுளே விழுங்கிவிட்டதை அவன் உண்மையாகவே பார்த்தான். கடவுளின் கருவியென அவன் போர் செய்ய தூண்ட பெற்றானே அன்றி வேறில்லை. அவன் போர் செய்ய சித்தமாகி நின்றான். தூரத்தில் உள்ளதை கேட்கும் தகைமையாம் சித்தியின் மூலம் பகவானின் உயர் சொற்களை கேட்கும் பாக்கியம் பெற்றதை எண்ணி சஞ்சயன் பெருமகிழ்ச்சி அடைகிறான். எங்கு கண்ணனும் அர்ஜுனனும் இருக்கிறார்களோ அங்கு புகழ், செழிப்பு, வெற்றி, உறுதியான நேர்மை இவை நிலவுவது உறுதி என்பதை அவன் திட்டவட்டமாக தெரிவிக்கிறான். எத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்ர பார்த்தோ தனுர்தரக தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் திருவா நீதிர் மதிர் மம என்பதாகிறது. புனித நூலாம் பகவத்கீதை இங்கனம் முடிவடைகிறது. துன்பத்தை தாண்டி செல்வதற்கான பாதையை அது உங்களுக்கு காட்டுகிறது. சங்கடத்தையும் இன்னல்களையும் இல்லாததாக அது உங்களுக்கு வலுவளிக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அது உங்கள் இதயத்தையே மாற்றி அமைத்து விடுகிறது. உங்களை அது உண்மை மனிதனாக்கி விடுகிறது. படிப்படியாக நீங்கள் தெய்வீகத்தில் முன்னேறி ஆத்மானுபூதியை அடைவீர்கள். அதுவே லட்சியம். கீதையில் அடங்கியுள்ள போதனைகளை அபியசித்து புனிதராகுங்கள். நீங்கள் துறவிகள், மகரிஷிகளாகி புகழுடன் விளங்குவீர்கள். உங்கள் எல்லோரிடத்திலும் இறைவனின் நல்லாசிகள் நின்று நிலவுவதாகுக. கீதையின் சாரம் தியாகம். புறப்பொருள்களை தியாகம் செய்வதை அது குறிப்பதில்லை. ஆணவம், காமம், பேராசை, கோபம், பொறாமை, பகைமை மற்றும் ஒருவனது ஆத்மீக முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக நிற்கும் தீய குணங்களை தியாகம் செய்வதையே அது குறிக்கிறது. அழியும் பொருள்களிடம் பற்றின்மை, அழியா பொருள்களிடம் பற்றுதல் இவற்றையே கீதை போதிக்கிறது. சுயநலமின்றி கடமைகளை சரிவரச் செய்வதோடு புலனை இறைவனிடம் அர்ப்பணித்துவிட கீதை நம்மை வேண்டுகிறது என்ற ஆழமான உண்மையை கூறி நிறைவு செய்கிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். பகவத்கீதையின் சாரமாக ஒரு பாடல் எங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டது. கண்ணன் சொல்லும் கீதையில் எண்ணம் கொண்டு வாழ்வோம். எண்ணம் தூய்மை ஆக்கினால் கண்ணன் பாதம் சேரலாம். நாம் செய்யும் கர்மம் யாவுமே கண்ணன் சேவை ஆக்கினால் கர்மயோகமாகும். ஈகம், இரக்கம், பொறுமை, அன்பு அணிவான் கர்மயோகியே. பலனே என்னான் வாழ்விலே. இது கர்மயோகம் குறித்ததாகும். நாம் பாடும் பாடல் யாவுமே கண்ணன் அன்பில் ஆழ்த்தினால் பக்தி யோகமாகுமே. சத்தியம், சாந்தம், சாத்விகம், ஸ்ரத்தை சிந்தைதனில் கொள்வான் அவனே உண்மை பக்தனாம் என்று பக்தி யோகத்தை பற்றிய குறிப்பு அமைகிறது. மூன்றாவதாக, நாம் தேடும் மார்க்கம் ஞானம்தான், அதனால் நீங்கும் பேதம்தான். தேகம் வீழும் காலம் முன்னே யோகம் ஞானம் நாடுவோம், கண்ணன் பாதை காட்டுவான் என்று அப்பாடல் அழகுற நிறைவு பெறுகிறது. இதுகாரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளி செய்த பகவத்கீதையின் 18 அத்தியாயத்தின் கருத்துரையை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.
மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.